சோம்பேறி தானே எனக்கு ரொம்ப ஒட்டிக்குச்சு. ஏன்னா நான் இப்பெல்லாம் காலையில எழுந்துக்கிறதே இல்ல. பாவம் எங்க அக்கா தான் எப்பயுமே இப்பெல்லாம் தனியே வேலை பார்த்துட்டு இருக்கா. இன்னைக்கு லஞ்சுக்கு நேத்து வச்ச குழம்பே இருக்கு, அதையே நீ தூக்கின்னு போ, நீ தான் வரமாட்டே, நான் மட்டும் எப்படி தனியே ஒண்டியா சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல வேலையா நேத்து செஞ்ச ஐட்டம் எதுவுமே இல்ல. அதனால எங்க அக்காவுக்கு வேற வழி இல்லாம புதுசா செஞ்சுதான் ஆகணும். அதனால இட்லியும் எங்க வீட்டு சிக்னேச்சர் டிஷ்ஷான வேர்க்கடலை சட்னியும் செஞ்சிருந்தா. எங்க வீட்டு இந்த சிக்னேச்சர் டிஷ்ஷான வேர்க்கடலை சட்னி எத்தனை தடவை செஞ்சாலும் நானும் சலிக்காம சாப்பிடுவேன். அதோட ரெசிபி கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பயும் போல எல்லாத்தையும் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டு சாயங்காலம் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஒரு விஷயத்த நான் சின்ன வயசுல இருந்தே மாத்தணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா நான் மாத்தினதே இல்லை. வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஞான உதயம் வருது. அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் ஐடி கார்டு, வாட்ச், வண்டி சாவி இதெல்லாம் அப்படி அப்படியே எங்கேயாச்சும் தூக்கி போட்டு அடுத்த நாள் காலையில ஆஃபீஸ் போகும்போது தான் திரும்ப தேடுவேன். ஆனா பாவம் எங்க அம்மா தான் எப்பயுமே கடமை உணர்வோடு அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேகரிச்சு வச்சிருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக எங்க அம்மா என்ன கழுவி கழுவி ஊத்தி வாய் வலிச்சு வெறுத்து விட்டுட்டாங்க. என் ஆஃபீஸ்ல மொபைல் அலர்ட் இல்லை. அதனால நான் ஆஃபீஸ்ல இருந்து வந்ததும் ஃப்ரெஷ் ஆயிட்டு போன நோன்னா தான் என்னோட சாயங்கால பொழுதே இனிதே ஆரம்பிக்கும். அப்படியே டின்னர் முடிச்சிட்டேன். இப்படிதான் டெய்லி என்னோட பொழப்பு.